சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. இன்னும் 30% தான் இருக்கு. இன்னும் 30% தான் இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பேசணும். எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்? எதிர்காலம் இல்ல, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது கையில் வச்சிருக்க பணமும் டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துகிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவறா தமிழ்நாட்டில் உருவாக்கிட கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க. தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க. அந்த முடிவு எடுக்க போது முடிய அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். அப்ப இபிஎஸ் அவர்களும் திரு மு க ஸ்டாலின் சேரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது. அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைலாம் எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மக்கள், எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது குற்றச்சாட்டு அல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய தலைவர் திரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது அதனால நாங்கள் இருக்கிறோம் சொன்னார். திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழ் வெற்றி கழகமா? இல்லை. 10 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஐஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, 25 எம்எல்ஏ அப்பயே குரல் கொடுத்தாங்க, திமுக சேரக்கூடாது. சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது. உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும், அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது உள்ள இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ. அக்கா வந்திருக்காங்களே மதுராந்தகத்தோட எம்எல்ஏ ஒரு 4 பேர் ரிசைட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் கொடுத்ததுடைய வெளிப்பாடு அப்பையும் அதிமுக பொதுச்செயலாளருடைய காதுல உழுவல. அதனாலதான் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாங்க தைரியமா. 10 நாள் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா கிட்ட நான் வளர்ந்தேன், எனக்கு பேர் வச்சதே புரட்சி தலைவர் தான், அம்மா புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. மதுராங்கத்தோட எம்எல்ஏ நம்ம சகோதரி சொன்னாங்களே, புரட்சி தலைவர் தான் பேர் வச்சாங்க. எப்படி நான் திமுக சேரும் போது நான் எப்படி அந்த கட்சியில இருப்பேன்? தைரியமா ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க.